எக்ஸலண்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னுடைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏன்னா ReactJSல ஜாவாஸ்கிரிப்ட்னுடைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை தான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் முக்கியமான ஒரு ஃபீச்சர். அது என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதுக்கு முன்னால் நம்ம js.binக்கு வந்துடுறேன். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமு சரி a ஈக்குவல்ஸ் ராமுன்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, b = 20. இப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும்னு வச்சுங்களேன். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் a + b காயின்ஸ்னு வச்சுக்கேன். console.log res. இப்போ இதனுடைய அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். என்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிங் இருக்குது, இன்னொன்று நியூமரிக் இருக்குது. ஸோ இதை எனக்கு கம்பைன் பண்ணி ஒரே அவுட்புட்டை எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ராமு + 20 காயின்ஸ்னு வருது. எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இப்போ ஹேஷ் இப்போ இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வருது. பட் இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது இனிஷியலாக ரைட் பண்ணும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு ரைட் பண்ணிடுவாங்க. இன் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோன்னா ஏதாவது ஒரு இடத்துல மாற்றணும்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட எரர் வரும், கரெக்டான ரிசல்ட் வராது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். ஆனால் ஆக்சுவலாக ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஜிக்லாம் வரும். அந்த மாதிரியான டைமில் இது ரொம்பவே பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போது டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. என்ன சார் அது? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பேக்டிக். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டில்டு சிம்பிள் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேக்டிக் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த பேக்டிக்குள்ளார என்ன கொடுக்குறோமோ அது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷனில் கொடுக்கலாம். இனிமேல் வந்து பேக்டிக்குள்ளாரையும் நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி கொடுக்கலாம். வேறு என்ன பண்ணலாம்? இந்த டெம்ப்ளேட் லெட்டரில் என்ன கொடுக்கலாம்? இந்த மாதிரி பேக்டிக்குள்ளார எதையாவது கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? டெம்ப்ளேட் லிட்ரல். ஏன் டெம்ப்ளேட் லிட்ரல்னு சொல்கிறாங்கன்றதை போக போக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம் கோட்ஸ் இன்சைடு. இந்த பேக்டிக்குள்ளார எந்த கோட்ஸை வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா பேக்ஸ்லாஷ் போட்டு டபுள் கொட்டேஷன் போடணும். அப்போ தான் சிங்கிள் கொட்டேஷன் எனக்கு அவுட்புட்டில் வரும். இதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பேக்டிக்குள்ளார எதை வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். இந்த மாதிரி மல்டி லைனாக நீங்கள் வந்து டைப் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் போட்டு \n போட்டுட்டு ப்ளஸ் போட்டு என்ட்ரு அடிச்சுட்டு அடுத்த லைன் போட்டு \n போட்டு இந்த மாதிரி அடிக்கணும். அப்படி இல்லாமல் இந்த பேக்டிக்குள்ளார உங்களுக்கு என்ன மாதிரி என்னென்ன லைனில் அவுட்புட் வேணுமோ அதை என்ன பண்ணலாம், மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி நம்ம டைப் அடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்டர்பொலேஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக எடுத்து அதை கொண்டு போய் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ++ன்னு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த $curly வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் சப்ஸ்டியூஷன் மட்டும் இல்லை, இது அரித்மெட்டிக் கேல்குலேஷனையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 10 VAT 25% அப்படின்னா எப்படி வந்து கேல்குலேட் பண்ணி 2 டிஜிட்டில் கன்சைன் பண்ணி ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த டெம்ப்ளேட் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது HTML டெம்ப்ளேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H2 இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாலருக்குள்ளார இதை வந்து ++ன்னு போட்டு நம்ம பண்ண தேவையில்லை. பேக்டிக்குள்ளார இந்த எக்ஸ்பிரஷனை எங்கே வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்னாகுன்னா நமக்கு நிறைய வேலை நமக்கு குறையும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வேலையை நான் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுவேன்
அப்படின்னா இதை அப்படியே எடுத்துடுறேன், பேக்டிக் போட்டுக்கிறேன். A has B coins. இந்த ஏங்கிறது வேரியபிள்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். டாலர் கர்லி பிரேஸ் க்ளோசிங் ப்ளஸ். இப்போது ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அதே ரிசல்ட்டு, ஆனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட் லிட்ரல் அப்படிங்கிறது ReactJSல ஒரு பிரிக்க முடியாத அம்சம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ஈஸியாக ReactJSல நம்ம கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக மட்டும் பண்ணி பார்த்தா போதாது, கூடவே என்ன பண்ணுங்கள், docs.shss.co.inல போயிட்டு இந்த ReactJS நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான தியரிட்டிக்கலாகவும் என்ன இருக்குன்றதை கொஞ்சம் படித்து புரிஞ்சிக்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.